ஏற்றத்தாழ்வு, அதான் தலைப்பு. என்ன தலைப்பு? ஒன்றும் புரியல நிறைய பேருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். நம்ம மினிஸ்ட்ரிலையும் அப்படி தான், ஊழியத்துலேயும் அப்படி தான், வாழ்க்கையும் அப்படி தான். மேலே போகும் பீக்கில், திரும்பி அப்படியே இறங்கும், திரும்பவும் பீக்கில் போகும், இறங்கும். இப்படி தான். எப்படி ஒரு கடல் அலை வந்துட்டு வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகுதோ, வசனம் சொல்லுது கடலில் எல்லை வந்து ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறாரு. அது பெருமை வெளியில் வராதபடி அலைகளால் மூடி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை வந்து ஏறுறது இறங்குறது அப்படியே இருக்கும். இங்கிலீஷில் ஒரு நல்ல ஒரு ப்ராவர்ப் இருக்குது, பழமொழி இருக்குது. லைஃப் இஸ் அ பெண்டுலம் பிட்வீன் ஜாய் அண்ட் சாரோ. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி. அதாவது பெண்டுலம்னா இங்கே போய் கிளாக்கில் இருக்கும் பாருங்கள். அந்த காலத்தில் முள் இருக்கும், அப்படியே வினாடிக்கு வினாடிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். அது பேர் பெண்டுலம்னு சொல்லுவாங்க. அதுதான் சந்தோஷமும் துக்கமும் நிறைந்த. இங்கே சந்தோஷமும் அனுபவிக்கணும், சில நேரம் துக்கமும் வரும். இது மாறி மாறி வருகிறதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? இதுக்கு நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்தவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் இதே வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நிறைய பலனை ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுலேருந்து தப்பி செல்ல ஆண்டவர் கிருபை கொடுக்குறாரு. ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துகிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ நல்லா கவனிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம நினைக்கிறோம் இப்படி இருந்து ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூட்டு போட்டு என்னை கூப்பிட்டு போயிடுவார். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரூட்டில் ஆண்டவர் நேர் வழியாக நடத்துவார்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் எனக்கு ரூட்டு. கீழேருந்து நான் மேலே சிகரம் தொட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறோம். போகிற வழியில் தான் பிரச்சனை, ஆனால் நான் நேராக மேலே அப்படி ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். அது இல்லை நம்மளுடைய வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லலாமா? இது நம்ம பிளானு. ஆனால் காட்ஸ் பிளான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஏற்றம் இறக்கமாக இருக்கும். அந்த பிக்சரை கொஞ்சம் போடுங்களேன். அது போட்டால் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஆமேன். தெரியுதா? யுவர் பிளான் ஸ்ட்ரைட்டாக நேர் ரோடு, தார் ரோடு போய் அடித்து விட்டு ஃபினிஷ் லைனில் டச் பண்ணிடணும். அப்படி தான் நம்மளோட திங்கிங்கு. ஆனால் ஆண்டவர் நமக்கு போட்டிருக்க ரூட்டு பார்த்திங்களா, நிறைய சேலஞ்சஸ். மேலே அந்த ஒரு கொடி பறக்குதுன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீ வின் பண்ணிட்டேன், நான் சிகரத்தை தொட்டுட்டேன்னு அர்த்தம். தொட்ட உடனே தெரிஞ்சிருக்கணும் அடுத்து கீழே இறங்க போகிறோன்றது தெரிஞ்சிருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எப்போல்லாம் நம்ம அந்த ஹைட்டை ரீச் பண்ணுறோமோ அடுத்த நிலைமை நமக்கு என்னென்னா கீழே இறங்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், மேலே ஏறுறது இறங்குறது பாதை வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. கடைசியாக பாருங்கள், பர்பஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரென்த்து, டிஃபிகல்ட் டைம்ஸ் அதில் போட்டிருக்கோம். ஒன்றா க்ரோத்து, வளர்ச்சி, பெலன், கஷ்டமான நேரங்கள், அப்புறம் ஆண்டவருடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டம், அதை நிறைவேற்றின பிறகு தான் ஃபினிஷ் லைன் வருது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நம்ம போடுற பிளானில் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற திட்டம் இப்படி மேலே ஏறி கீழே ஏறி மேலே ஏறி கீழே வந்து அப்படி தான் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் ஏர் முகமாகவே போவேன்லாம் இருக்காது, இறங்கு முகமாகவே இருந்துருவேன்னு இருக்காது. ரெண்டும் மாறி மாறி வரும். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ ஆண்டவரோட திட்டம் இதுதான். நல்ல தெளிவான ஒரு பிக்சர் இது. ஆமேன்னு சொல்லலாமா? எக்ஸாம்பிள் நம்ம வந்து யோசேப்பு எடுத்துக்கலாம். யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்கள் எப்படி இருந்துச்சு. எடுத்தோடனே பலவர்ண அங்கி மேலே ஏறிச்சு. எல்லாரும் பிரதர்ஸ் எல்லாம் விட்டுட்டு 12 பேரையும் விட்டுட்டு இவனுக்கு மட்டும் என்ன கிடைக்குது? பலவர்ண அங்கி. அப்போ ஏறிடுச்சு. ஏறின உடனே அப்படியே ஏறிட்டே இருந்துதா? இல்லை. பிடிச்சானுங்க, அடித்து கிழிச்சு, ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டானுங்க கீழே. இறங்குச்சா? குழியில் வரைக்கும் இறங்கிருச்சு. அப்புறம் அப்படியே இறங்கிட்டே போச்சு. போய் விற்ற பிறகு போத்திபார் வீட்டில் அப்படியே ஏறுமுகம் அப்படியே ஏறி 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 போத்திபார் வீட்டில் அந்த வீட்டுக்கே அதிகாரியாக மாறினான்.
ஆமேன்னு சொல்லலாமா? அப்படி ஏறுச்சு. ஏறினோன்னே சூப்பர்டா, இப்படியே போகும் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருப்பான்ல. ஆனால் வஞ்ச ஒரு அடி, சல்லுன்னு இறங்கி எங்கே போயிட்டான்? சிறைச்சாலை. அடிமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கேயாவது சுற்றிட்டு கூட வரலாம், 4 பேரை பார்க்கலாம். சிறைச்சாலை 4 செவுத்து தாண்டி எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தாழ்மையான நிலைமை, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றோம். ஆனால் அங்கேருந்து ஆண்டவர் ஒரேடியாக தூக்கி எங்கே வச்சார்? ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார். ஸோ வாழ்க்கை அப்படி தாங்க, ஏறுறது இறங்குறது, ஏறுறது இறங்குறது. இதுதான் நம்ம வாழ்க்கை. இதை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும், அதை புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஏறுனா கர்த்தர் நல்ல வரணும், இறங்குனா கர்த்தர் கெட்ட வரணும் சொல்லிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க கிண்டலாக சொல்லுவாங்க, தந்தானே தந்தானே அவர் தந்தவர், தந்தானேனா தந்தவரை துதிப்போமே, தரா கட்டி மிதிப்போமே அப்படின்றவாங்களாம் விசுவாசிங்க. அப்போது தந்தா ஆண்டவரை துதிக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர்கிட்ட ஏதாவது காரியங்கள் நமக்கு நடக்கலைனாலும் அவரை துதிக்கிற இருதயம் நமக்கு இருக்குதான்னு தேவன் பார்ப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நான் ஏறு முகமாகவே போவேன், நான் மேலேயே தான் ட்ராவல் பண்ணுவேன்லாம் சொல்ல முடியாது. ஃப்ளைட்டு கீழே நிற்கும் போது ஃப்ளைட்டுக்கு தெரியும் ஒரு நாள் நான் டேக் ஆஃப் ஆவேன்னு. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நேரம் வரும் நான் டேக் ஆஃப் ஆவேன். டேக் ஆஃப் ஆகி நல்லா ரீச் ஆகி மேலே போயிடுச்சு. அப்படியே போயிட்டே இருந்தால் நல்லதா? இறங்கினா தானே ஊர் போய் சேர முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? சில நேரம் இறக்குவார். ஆமேன். அப்போ ஃப்ளைட்டு இறங்கும் போது தெரியும் அடுத்த டேக் ஆஃப் எனக்கு ஒரு நாள் இருக்குன்னு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற பாதை இது. ஆமேன். ஹார்ட் பீட் பார்த்துருக்கீங்களா? போடுங்களேன் பிக்சர். ஹார்ட் பீட். டாக்டர் இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிறாங்க. என்ன ஆகுது? உசுறு இருக்கு. அடுத்த பிக்சர் போடுங்க. இப்படி போயிடுச்சுன்னா செத்து போச்சு, அவுட்டுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லலாம். ஆள் அவுட்டு. அப்போ நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போன என் வாழ்க்கை நடக்காது. சாரி. ஆமேன்னு சொல்லலாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் இங்கே வந்து 2009 ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இருந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு அளவே இல்லை. கண்ணா அப்படின்னான்னு என்ன சொல்கிறது? யாராவது எங்கள் கதையை கேட்டாங்கன்னா பெரிய ஒரு 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 இதுவே எடுக்கலாம், ஒரு புக்கே எழுதலாம். அந்த அளவுக்கு வாழ்க்கை மேலே ஏறி கீழே ஏறி இறங்கி. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே தூக்குறாருன்னா அடுத்து இறங்க போகிறோன்ற தெளிவு நமக்கு இருக்கணும். ஆமென். அதுக்கும் துணிஞ்சு இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? கீழே இறங்கிட்டேட்டோம் அவ்வளோதான் நான் வாழ்க்கை நினச்சிடக்கூடாது. திரும்ப ஒரு நாள் நான் ஏறுவேன், எனக்காக ஒரு ஏறுமுகம் இருக்கு, ஐ வில் கம் அவுட் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு, தைரியம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஸோ நமக்கு ஏறி இறங்கினா தான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதாங்க வாழ்க்கை, லைஃப்பை தான். ஏறுறது இறங்குறது, ஏறுறது இறங்கி, இட்ஸ் ஓகே. ஆமேன்னு சொல்லலாமா? நான் எங்கே இருந்தாலும் நீர் இருக்கிறின் பக்தன் சொல்கிறான்ல, பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நான் மேலே ஏறினாலும் நீங்கள் இருக்கிறீங்க, கீழே பாதாளத்தில் இறங்குற ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென். உங்கள் கரம் என்னை தேற்றும். ஆமென். ஹல்லேலூயா. 3 காரியத்தை நம்ம இந்த கான்செப்டில் கற்றுக்க போகிறோம். ஆமென். மினிஸ்ட்ரியும் அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு தடவை ஜோஷ்வான்னு சொன்னாங்க, அவங்க மினிஸ்ட்ரி ஆரம்பித்து கொஞ்ச நாட்களில் சரியான குரோத்து, சர்ச்சில் பயங்கரமாக வளர்ச்சி, சபை வளர்ச்சி, நிறைய ஜனங்க வந்துட்டாங்க. அப்படியே ஏறிட்டே போகுது, ஜனங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு விதமான ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை வந்துருச்சான். பழைய மூத்த ஊழியர்கள்லாம் பார்த்தா அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். டேய், இப்போ தான் நாங்கள் சபை ஆரம்பித்தோம், எப்படி குரோத் ஆயிடுச்சு பார்த்தியா, நீங்களாம் என்னங்கடா பண்ணுறீங்க, இவ்வளோ வருஷமாக சபை நடத்துகிறீங்க அப்படின்னு மூத்த ஊழியர்கள்லாம் பார்த்து ஒரு மாதிரி எண்ணம் இருதயத்தில் வந்துருச்சான். கொஞ்ச நாள் ஓடிச்சு, பட்டுன்னு ஒரு அடி வந்தது, சபை 2ஆக உடஞ்சி அநேகர் போயிட்டாங்க. பல குழப்பங்கள், பல உபத்திரவங்கள், அப்படி வாழ்க்கை மாறி
கர்த்தர் லெசன் கற்றுக் கொடுத்தாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் அப்படியே டவுனில் போல இன்னைக்கு திருப்பி பீக்கில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தான் வைப்பார். அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. பீக்கில் வந்தாலும் சந்தோஷம், டவுனில் போனாலும் சந்தோஷன்றதாங்க ரியல் ஜாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன், ஹல்லேலூயா. 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த முதல் காரியம் என்னென்னா, மேலே இருக்கும்போது எனக்கு பெருமை வந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? மேலே வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு பெரிய ஞானிகிட்ட கேட்குறாங்க, சக்ஸஸ்னால் என்னங்க? நல்ல சம்பாத்தியம், நல்லா படித்து நல்ல சம்பாத்தியம் வாங்கினா சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தமா? இல்லைன்றார். பெரிய வீடு கட்டிட்டேன், சக்ஸஸா? இல்லை. எனக்கு பென்ஷன் வரும், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, சக்ஸஸா என் ஒய்ஃபு? இல்லை. அப்போ எதுங்க சக்ஸஸ்ஸு? நீ வயசான பிறகு யார் துணை இல்லாமல் நடந்து பாத்ரூம் போயிட்டு நீ வந்தனா அதுதான் சக்ஸஸ்ஸு அப்படின்றாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வெரி ட்ரூங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். 3 காரியத்தில் முதல் காரியம், மேலே ஆண்டவர் வச்சுருக்காருன்னா மேட்டிமை வந்துடக்கூடாது. இந்த மேட்டிமை எல்லாருக்கும் பிசாசு கொடுக்கும். அந்த வலையெல்லாம் எல்லாருக்கும் விரிக்கும். ஏன்னா லூசிஃபருக்கு வந்துச்சுல்ல மேட்டிமை. பெருமை, அகந்த, ஆணவம், வேற என்னெல்லாம் இருக்கு? கர்வம், இவ்வளோ வார்த்தைகள் இருக்கு பாருங்க மேட்டிமைக்கு, பெருமைக்கு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வார்த்தை என்ன? ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோமோ தாழ்மை வேணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அநேகர் பார்க்குறோம்ல. போன தடவை எப்போன்னு தெரில, நேபுகாத்நேச்சார் பற்றி பார்த்தோம். அவனுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்களேன்? பெருமை வந்துச்சு. நான் கட்டின மகா பெரிய பாபிலோன், என்னை விட பெரிய ராஜா அந்த உலகத்தில் இல்லை. பயங்கர மேட்டிமையாக சிந்த வந்துச்சு. ஆண்டவர் புல்லை தின்ன வச்சுட்டாரு. சில காலம் எங்கே போனால் புல்லை தின்னா, டவுனு. திரும்பியும் ஆண்டவர் உயிர்ப்பித்து அவனை எழுப்பினார். அப்போ ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் சொல்லுவாங்க, நீ ஏசப்பாவை ஏற்றுக்கோ, ஆண்டவர் ஏற்றுக்கோ, பிரச்சனையே வராது. டேய், அநியாயத்துக்கு போய் சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. ஆனால் பிரச்சனை வருதோ வரலையோ கூட இருக்கிறவர் நமக்கு பலன் தருகிறவரா இருக்கிறாரு. அதை மேற்கொள்ளுகிற பலனை தருகிறவரா இருக்கிறாரு. ஆமென், ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், சில குடும்பங்கள், நபர்களை பார்த்துருக்கேன். உயரம் வந்தோடனே பெருமை அதிகமாக வந்துடும். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளை யாரும் அசைச்சிக்கிடவே முடியாதுன்னு நினச்சி தாட் வந்துடுது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். இந்த நிமிஷம் கர்த்தர் கொடுத்துருக்காரு, அடுத்த நிமிஷம் அவர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்கள் பலனாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ஒரு நிமிஷம்தான். அதனால தான் அவர் கிருபையில் நம்ம வண்டி ஓடணும். தினமும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எப்போதுமே ஃபோக்கஸ் அவர் மேலே இருக்கணும். அநேகருக்கு என்ன தெரியுமா, ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி ஃபேமஸ் ஆயிடணும், ஹைட்டுக்கு போயிடணும்னு ஆசை. ஹைட்டுக்கு போனால் எவ்வளோ பிரச்சனை அதில் இருக்குது தெரியுமா? ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன். ஸோ ஆண்டவர் அந்த அந்த ஹைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை உருவாக்கி தான் அங்கே நிறுத்துவார். சும்மா போய் நிறுத்த மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறையா நபர்களை வேதத்தில் பார்க்க முடியுது இல்லையா? சவுல் சுயநலமா, ஆண்டவர் முதல் ராஜாவாக அவனை உயர்த்தி வச்சார். இஸ்ரவேலுக்கு ராஜாவா அவனை உயர்த்தி வச்சார். ஆனால் அவனுக்குள்ள பெருமை, மேட்டிமை, ஆண்டவர் அவனை தாழ்த்தி போட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12லேருந்து 19 வரை. சத்தமாக வாசிங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12லேருந்து. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய
பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு எசேக்கியா வியாதியில இருந்ததை கேட்டு கேள்விப்பட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். லெட்டர் போடுறான், எப்படி இருக்கீங்க, உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா இன்னொரு ராஜாக்கு லெட்டர் போட்டுக்கிறாங்க. அப்புறம் வெகுமதிகள்னா என்ன, பரிசு பொருள் எல்லாம் அனுப்புறாங்க. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், அப்ப அவன் அனுப்பியிருக்கான், ஆள் அனுப்பி. அந்த காலத்தில் லெட்டர்னா போஸ்ட்ல வராது, போஸ்ட்மேன் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு பிரதிநிதி யாரையாவது கூட்டி அனுப்புவாங்க, அம்பாசிடர். இப்போ இருக்குல்ல தூதரகம், எல்லா நாட்டோட தூதரகம் இந்திய தேசத்தில் இருக்கும். இந்திய தேசத்தோட தூதரகம் எல்லா நாட்டிலையும் இருக்கும், எல்லா தேசத்துலையும் இருக்கும். ஆமேன். அம்பாசிடர்ஸ். அந்த மாதிரி அந்த காலத்தில் சில பேர் முக்கியமான நபர்களை அனுப்புவாங்க. ஒரு ராஜா இன்னொரு ராஜாக்கு நல்ல பரிசுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து. நமக்கு தெரியும்ல, ஷேபா நாட்டு ராஜஸ்திரி என்ன பண்ணா, யாரை பார்க்க வந்தா? சாலமோன் ஞானத்தை கேள்விப்பட்டு வந்தா. ஆமேன்னு சொல்லலாமா? ஏசு கிறிஸ்து ராஜா பிறந்த போது யாரெல்லாம் பார்க்க வந்தா? ஞானிகள் பார்க்க வந்தாங்கல்ல, சாஸ்திரிகள். அந்த மாதிரி பார்க்க வந்த பிரதிநிதிகள் வந்தாங்க. வந்தவங்களுக்கு இவன் என்ன பண்ணியிருக்காரு, எசேக்கியா ராஜா தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும். ஆயுத சாலை அது ரொம்ப சீக்ரெட், ஆர்மி பிளேஸ். இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு ஆர்மி இடத்த காட்டுவானா யாராவது? அப்போ இவன் என்ன எண்ணத்தில் காட்டியிருக்கான் எசேக்கியா ராஜா? எசேக்கியா ராஜா நல்ல ராஜாவாக ஆரம்பத்தில் இருந்தான். தாவீது போலவே எல்லாம் நன்மையாக ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சான். ஆனால் வியாதிப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், உன் நாள் முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனால் அவன் முகம் குப்புற திரும்பி சுவர்புறமாக திரும்பி அழுது, ஆண்டவரே நான் நல்லது தானே செஞ்சேன், என்னையே இவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிறீங்க, இந்த உலகத்தில் நான் வாழணும்னு சொல்லி கேட்ட போது 15 ஆண்டு ஆண்டவர் கூட்டி தருவார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த எசேக்கியா ராஜா தான் 15 ஆண்டு கூட்டி கொடுத்தோன்னே புத்தி மாறி போயிடுச்சு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு நன்மை உங்களுக்கு வந்தா ஜாக்கிரதையா இருங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் போது பி கேர்ஃபுல். ஒரு மேன்மை உங்களுக்கு வரும்போது ஜாக்கிரதையா இருங்க. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அற்புதங்கள் நிலை நிற்கணும். ஏதோ ஒரு உயரம் வந்துச்சுன்னா அப்படியே தலைக்கால் புரியாம ஆடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலை தெறிக்க ஓட விட்டுருவார். அப்புறம் ஆமேன். பெருமை மேட்டிமை வந்துடக்கூடாது. இந்த ராஜாக்கு வந்துருச்சு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சில பேர் வீட்டுக்கு வந்து வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே வந்தோன்னே இப்படியே பார்ப்பாங்க. இது எங்கே வாங்கினீங்க, இது என்ன விலை, இது எந்த ஊரில்? பார்த்தா நல்லா இருக்குன்னா இது நல்லா இருக்குப்பா, அதோடு நிறுத்திடுங்க. ஆமேன்னு சொல்லலாம். ஒரு புடவையை பார்த்துடக்கூட, ஒரு சுடிதாரை பார்த்து எங்கே வாங்கினீங்க, என்ன ஆன்லைன், அந்த டீட்டெயில் வாங்கி லிங்க் அனுப்பி உடனே அதே கலர் அதே மாதிரி போட்டுறது. ஐயோப்பா, பொருளுக்கும் இந்த உடைக்கும் இருக்கிற ஆசை, பேராசை. நம்ம ஊரில் ஒரு சொல்லுவாங்களே, பேராசை பெரு நஷ்டம். ஏதோ அவங்களுக்கு நல்லா இருக்குது, அது ஓகே விடுங்க, நமக்கு என்ன போட்டாலும் நல்லா இருக்கும், அப்படி சிந்தை வரணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இது எனக்கு போதும். ஆமே. அது அவங்களுக்கு நல்லா இருக்கு, சூப்பர். ஆமே. ஒரு நாள் ஒரு மேம், ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கும் மேம் உங்களுக்குன்னு. அவங்க அப்படியே சிரிச்சிட்டு, போன தடவை நான் போட்டிருக்கும் போதும் இதே தான் சொன்னீங்க அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு மறந்துருச்சு அது. ஆனால் எனக்கு அது அழகாக அவங்களுக்கு தெரிஞ்சால் உடனே நான் ஒரு பாராட்டு, அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் மேட்டிமை நமக்கு இருக்கிற பொருளை வச்சு வந்துடக்கூடாது. வரவங்க கிட்ட வந்து இதான் இந்த திறந்து காட்டுறது, இதை பாருங்கள், அதை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அவன் மனசில் என்ன இருக்குதோ யாருக்கு தெரியும்? வசனம் சொல்லுதில்ல, வாரும் புசியும்னு சொல்லுவான், ஆனால் அவன் இருதயம் அவன் கூட இல்லை. பணக்காரன் வீட்டுக்கு மட்டும் விருந்துக்கு போயிடாதீங்க, எல்லாம் வச்சுருப்பான் பதார்த்தம் மனசுக்குள்ள. ஆமேன்னு சொல்லலாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு நமக்கு கிடைக்கிற துணிக்கையே போதுமானது. ஆமேன். அப்போ பாருங்க, எசேக்கியா ராஜா எல்லாத்தையும் காட்டினான். அவனுக்கு வீட்டில் காட்டாத ஒரு பொருள் இல்லையா?
பொருள் மேலே அவ்வளோ ஆசை, அவ்வளோ பிரியம். நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன், டக்குன்னு அந்த கதை ஞாபகம் வருது. ஒரு அப்பா வந்து புது கார் வாங்கினதை அந்த காரை கழுவிட்டு இருந்தாராம். குட்டி பையன் அவருக்கு. அந்த குட்டி பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பக்கம் நின்றுருக்கான். காரை கழுவிட்டு அந்த சைடு அப்பா நின்றுருக்கார் அந்த ஓஸில். இந்த பக்கம் கிரிக் கிரிக்குன்னு சவுண்டு கேட்டுருச்சு. என்னடா சவுண்டு கேட்டுன்னா, இவன் இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து காரில் கிறுக்கிட்டு இருக்கான். பெரிய காஸ்ட்லி காரு. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு செம்மக்கும். கையில் ஸ்பேனர் எடுத்தார், பட்டுன்னு கையில் போட்டார். அவன் 2 கையிலையும் பட்டுன்னு அவன் துடிச்சு போயிட்டான். அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, ஐயோ பிள்ளைய அடிச்சிட்டோமே. தூக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த கார்லேயே தான் வச்சுக்கிட்டு போகிறாரு. போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா 10 விரலும் ஃப்ராக்சர். அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஒரு அப்பா காலுக தாங்க முடியல. ஏன்னா பொருள் மேலே அவ்வளோ ஆசை. வீட்டுக்கு வராரு. டாக்டர் வந்து ரொம்ப நாள் ஆகும் ஃப்ராக்சர் எல்லாம் சரியாக. அது கை எழுத வருமானே தெரில. சின்ன குழந்தைன்னா ரொம்ப குழந்தை, நடக்கிற பையன். அப்போ கூட அவன் வந்து டாடி எனக்கு வலிக்குது டாடி சொல்லிட்டு அழுதுருக்கு. இவங்க அப்பாவும் இது பண்ணிவிட்டு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் அந்த கார் எட்டி உதச்சிருக்காரு. இந்த கார்னால தானே என் பிள்ளை என்ன பண்ணிட்டேன்னா அடிச்சிட்டேன். எட்டி உதச்சிட்டு இப்படி பார்க்கும்போது அது கிறுக்கினது என்னன்னு தெரிஞ்சுது. அப்போ தான், அதுக்கு முன்னாடியே அவர் பார்க்கல. அதில் போட்டிருக்கு ஐ லவ் டாடி அப்படின்னு போட்டிருக்கு. அது இன்னும் உடச்சிருச்சு அவர் மனசை. நடந்தது, அது நடந்த சம்பவம். ஆமேன்னு சொல்லலாமா? பொருள் மேலே ரொம்ப பிரியம் வைக்காதீங்க. மனுஷங்க ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லலாமா? இவன் போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டான். அடுத்தது என்ன வாசிங்க வேகமா. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி கேட்க வைக்கிறாரு. அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். பாபிலோன்ல இருந்து வந்தாங்க. அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள், எதெல்லாம் பார்த்தாங்கன்னு கேட்கிறாரு தீர்க்கதரிசி ஊழியக்காரர். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் பொக்கிஷத்துல காமிக்காதது ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருது பாருங்க. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் இதோ கர்த்தருடைய வார்த்தையை கேளும், நாட்கள் வரும் உங்க வீட்டுல உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்தது இவ்வளோ காலமா உங்க ராஜா விட்டு புள்ள தானே வருது. அவங்க எல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் கூட மீதியா இல்லாம எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு சேர்க்கப்படும் அப்படின்னு அன்னைக்கே ஏசாயா தீர்க்கதரிசனமா சொல்றாரு. வாசிங்க அடுத்த வசனம். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர். இது எப்போ நடக்கும்னா உன் காலத்துல நடக்காது, உன் புள்ள காலத்துல நடக்கும். உன் பிள்ளைங்கள்ல சில பேர் அவன் பாபிலோன் ராஜா வீட்டு அரண்மனையில வேலைக்காரன் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம். ஏன்னா அப்படி ஒரு மேட்டிமை எசேக்கியாவுக்கு வந்துருச்சு. அப்படி ஒரு பெருமையில எல்லாத்தையும் காமிச்சிருக்கான். காமிச்சான்றதா நமக்கு தெரியும், எதனால இன்டென்ஷன்றத கர்த்தர் தான் அறிவாரு. ஆமேன்னு சொல்லலாமா? என்ன செய்யறோன்றது மனுஷங்களுக்கு தெரியும், எதுக்காக செய்யறோன்றது கர்த்தர் மாத்திரம்தான் அறிவாரு. தீய நோக்கம் பாவமாம், நோக்கம் கரெக்டா இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? தாவீது எல்லாம் நல்ல ஆண்டவர் மேல நிக்க வச்சோன்னே பிசாசு அவனுக்கு தூண்டி எண்ணெய் வச்சுதான். எத்தனை பேர் இருக்காங்க? யூதா ஆட்கள் எத்தனை, மற்றவங்கலாம் எத்தனை. அப்ப என்னது தப்பு இல்லை, ஆனா எதுக்காக நீ என்றதான் தப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? இவ்வளோ ஜனங்களுக்கு நான் வந்து அதிபதியா இருக்கிறேன்னு என்ன, அது மேட்டிமை. இத்தனை ஜனங்களை நான் ஒழுங்கா பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஆண்டவரே நினைச்சா அது ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, எசேக்கியா ராஜா சொல்றாரு, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. செஞ்ச தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, நல்லதுதான். என் நாட்களாவது சமாதானமும் உண்மையும் எவ்வளோ ஒரு சுயநலவாதி பார்த்தீங்களா இவரு. பிள்ளைங்க வந்து அரண்மனையில் இருக்குது, பிள்ளைங்க ராஜகுமாரனாக இருக்கணும்னு தானே ஒரு தகப்பன் ஆசைப்படணும், ஒரு பெற்றோர் ஆசைப்படணும். ஆனால் பிள்ளை வந்து வேலைக்காரியா போகுது, பரவாயில்ல இருக்கட்டும் நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் பரவாயில்லன்றான். ஏலி சொன்ன மாதிரியே சொல்கிறான்.
உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைங்களை கொடுத்தா பிள்ளைங்களை கரெக்டாக நடத்துகிற கிருபையை ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏனோ தானோன்னு வளர்த்துறக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனோ தானோன்னு இல்லை, கர்த்தருக்குள்ளே வளர்த்து எடுக்கணும். பெஸ்ட் யூனிவர்சிட்டி, பெஸ்ட் படிப்பு, எல்லாம் பெஸ்ட். இயேசுவை கொடுத்தீங்களா? அதை விட பெஸ்ட் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல வேலை செஞ்சு பார்த்தா தெரியும், ப்ரைவேட்டாக நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களா அவ்வளோ பிரச்சனை வரும். கர்த்தர் மட்டும் கூட நிற்கலைன்னா இருக்க முடியாது. ஆமென். ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ எசேக்கியா ராஜா மேட்டிமையினால் அவனுடைய முடிவு, அவனுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இல்லாமல் பரிதாபமாக போயிடுச்சு. அவனுடைய எண்ணம் மேட்டிமை, அவனுடைய எண்ணம் பெருமை. இதை கர்த்தர் தூரத்திலேருந்து அறிந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? மேட்டிமை உள்ளவர்களை கர்த்தர் தூரத்திலேருந்து அறிகிறார் என்று வசனம் சொல்லுது. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 18:12. நீதிமொழிகள் 18:12. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். ஒரு அழிவு உனக்கு வருதுன்னா உன் இருதயம் அதுக்கு முன்னாடியே என்னவா மாறிடுது? இருமாப்பு. அதான் பெருமை. எவ்வளோ இருமாப்பு பாரு இவனுக்கு, அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு 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 டைட்டாக அப்படி போகிறது இருமாப்பு, பெருமை. வசனம் சொல்லுது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ அழிவுக்கு முன்னானது இருமாப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நீ மேலே உயர்றதுக்கு என்ன வேணும்? தாழ்மை. ஆமேன். கீழே இறங்கிறதுக்கு என்ன வந்துடுது? பெருமை வந்துடுது. இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு நல்ல தாழ்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவாராக. பிலிப்பியர் 2:3 வாசிங்க. பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது பெருமையினாலாவது செய்யாமல் செய்யாதீங்க. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுங்கள். இவன் யாரு? சின்ன பையன், சின்ன பொண்ணு, இவன் என்ன பண்ணிடுவா? இல்ல, உங்களை விட நம்மளை விட மற்றவங்கள மேன்மையா எண்ணுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எனக்கு இருக்கிற தாளந்து இவங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கிற படிப்பு இவனுக்கு இருக்கா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு இவங்களுக்கு இருக்கா? அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளை விட மற்றவங்கள தாழ்மையாக எண்ணணும், மேன்மையாக எண்ணணும். நம்ம தாழ்மையாக நினைக்கணும், மற்றவர்களை மேன்மையாய் எண்ணணும். எவ்வளோ அழகாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ மேலே போகும்போது என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது, தாழ்மை வரணும். ஆமேன். ரெண்டாவது காரியம், கீழே இறங்குற நேரத்தில் ஒரு நாளும் தேவனை தூஷிச்சிடாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ கீழே இறங்குற முகம் இருக்குல்ல, இறங்கு முகம், நீங்கள் ஆண்டவரை தூஷிச்சிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரியை பார்த்து மீட் பண்ணி பேசணும். அவங்களுக்கு கால் வந்து சுகர்னால் கொப்பளம் வந்து டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் போனால் நல்லா உள்ள வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அழுகி போயிருக்கு கால். அப்போது டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசும்போது ரொம்ப பயந்துட்டாங்களாம். அவ்வளோதான், கால் எடுத்துருவாங்க அப்படின்ற அளவு எல்லாமே போயிட்டு அவங்க அப்படியே அழுக வந்துருச்சான். அவங்க ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரி, ஆனாலும் அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் இந்து குடும்பத்தில் தான் இருக்காங்க, பட் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார், ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார், அப்பா ஏன் என்னை கைவிட்டாருன்னு மனசில் தோணுதான். அழுகுறாங்களாம். அப்பா நீங்கள் கைவிட்டீங்களே, ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களே, இது ஏன் தோணுதான். எல்லாருக்கும் ஃபோனை போட்டு நான் காலோட வரமாட்டேன், கால் இல்லாமல் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்களாம். அப்படி அவங்க சொல்கிறாங்க, பிசாசு என்னை போட்டு அமுத்தி எனக்குள்ளே ஒரு அப்படியே நெகட்டிவான எண்ணம், இதுமே அவ்வளோதான், நான் நடக்க போகிறதில்ல அப்படின்ற எல்லாரும் சொன்னோன்னே, எனக்கு டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் சொன்னோன்னே ரொம்ப பயந்துட்டேன் நான் அப்படின்றாங்க. ஆனால் அடுத்த நாள் பக்கத்தில் சபையில் இருக்கிறவங்களாம் வந்து சேர்ந்து ஜெபிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரிய டாக்டர் வந்து சொன்னாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உள்ளே இருந்து எல்லாம் அழுகுன அப்படி ஸ்மெல் அப்படி அடிச்சிச்சான். அந்த எல்லாம் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஸ்கஷன் பண்ணாங்களாம். அவன் டாக்டர் சொன்னாராம், உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் மட்டும் எடுத்துருவோம், நீங்கள் நல்லா ஆயிரும் உங்களுக்குன்னு சொன்னோன்னே அவங்க ஆண்டவரை நன்றி சொல்ல ஆரம்பித்தாங்களாம். ஆமேன்னு சொல்லலாமா? சில பிரச்சனைன்னொன்னே ஆண்டவரை ஏன் ஆண்டவரேன்னு கேட்டுறாதீங்க. உபத்திரவத்தில் இருக்கீங்க, தாழ்மையில் இருக்கிறீங்க, தாழ்வு நிலையில் இருக்கிறீங்கன்னொன்னே ஒய் லார்ட் அப்படின்னு கேட்காதீங்க.
ஆமேன்னு சொல்லலாமா? மாறாக அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. யோபு அதை தானே செய்தார். ஆமேன். யோபுக்கு எவ்வளோ கீழ் நிலை வந்தாலும் அவர் ஆண்டவர் விட்டு கொடுக்கல. நான் அவரை சந்திப்பேன்னு சொல்கிறாரு. நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறார். ஆமேன். 23:10 வாசிங்க. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? என் வழி குறுக்கும் மேற்குமா இருக்குதுங்க. மேலே போனேன்னா நல்லதுதான், இப்போ கீழே வந்திருக்கேன், இட் இஸ் ஓகே. என் வழியை அவர் அறிவார். நீங்கள் நண்பர்கள்லாம் அறியலை, கூட பிறந்தவங்கலாம் அறியலை, குடும்பத்தார் அறியலை, சொந்த மனைவி அறியலை, ஆனால் என் வழியை என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் செத்து போக மாட்டேன், பொன்னாக விளங்குவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் அவனுக்கு ஹைட்டு கொடுத்தாரா இல்லையா? முதல்ல இருந்த ஹைட்டை விட கீழே தாழ்வு நிலைக்கு அப்புறம் அதை விட ரெட்டிப்பான உயரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்கும், தாழ்விலே இருந்துருவீங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ தாழ்மையில் இருக்கும் போது நம்ம ஆண்டவரை நினைக்கணும். சிந்தனை செய்ன்னு வசனம் சொல்லு. நீ தாழ்மைப்படும் போது சிந்தனை செய். சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடு. தாழ்வில் இருக்கும்போது சிந்தனை செய். எதனால் இந்த தாழ்வு? ஆண்டவரை பழிச்சிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். கர்த்தரை அவன் பழிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, யோபு என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசல. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ எங்க இருக்கிறீங்கன்றதுல எப்படி இருக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நேரம் ஆண்டவர் ஹைட்டில் வைப்பாருங்க, இல்லை கீழே இறக்குனாலும் பரவாயில்ல, இன்னும் மேலே தூக்குனாலும் பரவாயில்ல, நான் அவரோடு கூட இருக்கிறேன்னா அது போதும் எனக்கு. அதுதான் முக்கியம் நமக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்க இருக்கிறீங்களே, எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில பேர் கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு கேட்டா ஏதோ இருக்கிறேன் அப்படின்வாங்க. நான் கேட்டது தப்பான்ற மாதிரியே இருக்கும். காடு வாங்குது அப்படின்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, ஈசாக்கு பாருங்க, சமைச்சு கொண்டு வா, சாப்பிட்டு சாக போறேன்றவன் செத்தானா? இல்லை, ரொம்ப வருஷம் உயிரோட இருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? செத்துருவேன்றவங்க சாக மாட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாரையும் பெட்டியில் வச்சு அனுப்பிட்டு பிறகு தான் சாவாங்க. அதனால் பயந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போகும் வழியை என் தேவன் அறிவார். ஆண்டவர் என்னை உயர்த்துவார். நான் இப்படியே இருந்துட மாட்டேன்னு யோபுக்கு ஒரு வெளிச்சம் ஒரு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அந்த வெளிச்சம் நமக்கு வரணும். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். எனக்கு ஆண்டவர் செம்ம ஹைட்டு எப்போது லைஃப்பில் எனக்கு தோணுதுன்னா, இது சபையை கட்டி பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு சரியான ஹைட்டு. ஆமேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் இருக்கார் பாருங்க, சொல்லவே மாட்டார், பொசுக்குன்னு பண்ணிடுவார். எல்லாத்தையும் ஹைட்டில் டக்கு நிறுத்திடுவார். அப்புறம் தான் தெரிஞ்சது, இத்தனை பேர் நம்மளை அங்கீகரிக்கலை, அன்னைக்கு தான் அங்கீகரிச்சிருக்காங்கன்னே எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஜாயின்னு பேர் வச்சு எல்லாத்தையும் மாற்றி அப்படியே ஒரு வருஷமும் ஒன்று அப்படியே வந்துக்கிட்டே கட்டி முடித்து எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவர் கிருபையில் மகிமையாக நடந்து முடிஞ்சிச்சு. ஆமேன். முடித்த உடனே ரைன்னு இறங்க ஆரம்பிச்சிச்சு. பல இடத்துல பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம், விசுவாசி மூலியமாக பிரச்சனை, இறங்கு. ஆனால் நான் இப்போ விசுவாசிக்கிறேன், இனி வரப்போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து அனுப்ப போகிற 1000 மிஷினரிக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 57 லீடர்ஸ்க்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்னவோ 57. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸ்டார்டட் ப்ரேயிங். ஆமேன். ஹல்லேலூயா. இது நிரந்தரம் இல்லை, இனி வரப்போகிறது பாப்பேன்ற ஒரு விசுவாசம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு பார்க்கலன்னா என்னங்க, பார்ப்பேன் ஒரு நாள். ஏன்னா சொன்னவர் பெரியவர். சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் பேக்குன்னு உட்காந்துருக்க வேண்டியதான்.
வரப்போகிற மகிமையை பார்க்குற அந்த கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வரப்போகிற காரியத்தை குறித்த ஒரு 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 உறுதி இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லப்படும், எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். ஐயோ எதிர்காலம் என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன இனி என்ன தெரிஞ்சுக்க போகிறேன், என்ன நடக்க போகுது, கர்த்தர் தான் செய்ய போகிறார். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. புத்தியுள்ள ஸ்திரீ எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சின்ன சின்ன கொஸ்டின்றதை விட சின்ன சின்ன காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் அன்னைக்கு வந்த அந்த பிரதர் வந்து அப்படியே ப்ராஃபஸியே சொல்லிட்டு போயிட்டார். நான் எப்படி சாக போகிறேன்ற வரைக்கும் எனக்கு ப்ராஃபஸி சொல்லிட்டு போயிட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் சின்னதுலேருந்தே எனக்கு ப்ராஃபஸி தான், அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லியே தான் ஆண்டவர் வளர வச்சார். அப்போது எல்லாமே ஆண்டவர் வந்து எனக்கு ரொம்ப அரை மணி நேரமாக அவர் சொல்கிறாரு. எங்களால் எழுதக்கூட முடியல என்ன சொன்னார். அவருக்கும் மறந்துருக்கும், ஆனால் பரலோகம் பார்த்துருக்கு, பரலோகம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷத்தில் மிதக்கிறதுக்கு இல்லை, அதை வச்சு ஜெபிக்கிறதுக்காக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? மேலே அப்படியே வந்து அப்படியே மிதந்துட்டு போய் கீழே வந்து அப்படியே குறுகி இருக்கிற இல்லை, நீங்களும் நானும். ஆமென். எந்த சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாழ்ந்திருக்கவும் தெரியும், ஸ்தோத்திரம், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? நாசமோசமோ பொண்ணோ பொருளோ மனுஷனோ எதுவும் ஆண்டவர் விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸோ முதல் காரியம், மேலே இருக்கும் போது எனக்கு தாழ்மை வேணும், கீழே இருக்கும் போது எனக்கு விசுவாசம் வேணும். இனிமே நான் நன்மையை பார்ப்பேன்னு விசுவாசம் வேணும். இதுவரையும் பார்க்கலங்க, அதையே புலம்பி உங்களுக்கு என்ன ஆக போகுது? இஸ்ரவேல் ஜனங்க நன்மையை பார்க்காமலே புலம்பி செத்துட்டாங்க. ஆமாவா? நன்மையை கர்த்தர் வச்சிருக்காரு, ஆனால் பார்க்காமையே முறுமுறுத்து புலம்பி செத்துட்டாங்க. ஆமாவா இல்லையா? 2 பேரை தான் ஆண்டவர் எங்கே அனுப்புனார்? கானானுக்கு அனுப்புனார். அடுத்த சந்ததி முழுசும் கானானுக்கு போச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற நன்மையை பார்த்துட்டு போங்க. ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை நன்மையை பார்க்காம முறுமுறுக்காதீங்க. விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 94:18 சொல்லுது, என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது அவர் கிருபை என்னை தாங்குகிறது. ஆமேன்னு சொல்ல. கீழே விழுந்துட்டேன்னு நினைச்சியா? எழுந்திருப்பேன் ஒரு நாள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கீழே தள்ளி விட்டேன்னு சந்தோஷப்படாத. ஒரு நாள் நான் எழுந்திருப்பேன், ஒரு நாள் கர்த்தர் என்னை தூக்குவாரு, ஒரு நாள் என்னை உயர்த்துவாருன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். தாவீதுக்கு சொந்த மகன் அப்சலோனை துரத்துனான். அப்போ தாவீது நிலைமை என்ன ஆயிருக்கும்? திரும்பவுமா நான் மனமாசம் போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பான்ல. ஆனால் தாவீது நினச்சாரு, நான் திரும்பவும் வந்து நிற்பேன். நான் என்ன சீமை என்ன நீ நிந்திக்கிற, நான் விழுந்துட மாட்டேன், நான் எழுந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 3வது காரியம் என்னன்னா, இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகுன்றதை அறிந்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். 2 பார்த்தோம்ல, மேலே இருக்கும் போது என்ன இருக்கணும் சொல்லுங்க? மேலே இருக்கும் போது தாழ்மை இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது. கீழே இருக்கும் போது கர்த்தரை தூஷிக்கக்கூடாது, மாறாக விசுவாசிக்கணும். ஆமேன். 3வது இதுதான் ரிப்பீட் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸோ பலூன் மாதிரி தான். அப்படி பலூனை ஊதி இருக்கும் போது எவ்வளோ பெருசாக பலூன் ஊதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் ஆபத்து. சின்னதாக ஊதி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு அமுக்குனா கூட உடையாது. சில கேம் வைப்போம் பாருங்க, குட்டியாக பலூனை ஊதி சேரில் போட்டு உடைக்கணும், உடையாது. மேலே ஏறி எவ்வளோ பெரிய ஆள் உட்காந்தா கூட என்ன செய்யாது, உடையாது. ஆனால் நல்லா ஊதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, லேசாக ஒரு சின்ன ஒரு இது பட்டுச்சுன்னா கூட பட்டுன்னு என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம நிதானிக்க அறிந்திருக்கணும். 3வது காரியத்துக்கு வசனம் வாசிங்க. சங்கீதம் 42:11. இதுதான் இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப வரும். மேலே கீழே, மேலே இன்னும் மேலே,
இன்னும் கீழே, திரும்பவும் மேலே. இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அழகா தாவீது சொல்றாரு பாருங்களேன். அவர்கிட்டே பேசிக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம ஊரில் அவனே பேசிக்கிட்டா அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ரோட்டில் அதை அவனா பேசிட்டு போனான். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவனே பேசிக்கலான்னா தான் பைத்தியக்காரன் ஆகுது. ஏன்னா காதில் ஒன்று மாட்டிக்கிறாங்களா, பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்படி திரும்பி யார்கிட்ட அவன் பேசுகிறான் அப்படின்னு தெரியும். அப்படியே பேசிக்கிட்டே போனால் தான் நல்லவன், அப்போ தான் பெரிய ஆளுன்னு கெத்துன்னு அர்த்தம். இப்படி தானே வாழ்க்கை மாறிடுச்சுல. அப்போ பாருங்கள், தாவீது அந்த காலத்தில் அவர்கிட்டயே பேசிக்கிறார். பைத்தியமாக பேசலை, நிதானிச்சு பேசுகிறார். என்ன பேசுகிறார் சொல்லுங்கள்? எல்லாரும் சொல்லுவோம்மா, இருதயத்தில் கை வச்சு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், தேவனை நோக்கி காத்திரு. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் ஆண்டவர் எனக்கு போதும். தேவனை நோக்கி காத்திரு. நீ செய்ய வேண்டிய மூணாவது காரியம், எவ்ரி டைம் எங்க இருந்தா அப்ஸோ டவுனோ மிடிலோ எங்க இருக்கிறோமோ காத்திருங்க. பெஸ்ட் திங் இஸ் yet to come in your life. சூப்பரான காரியத்தை இனிதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. 62:5 படித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, தேவனையே நோக்கி அமர்ந்துரு. நம்புகிறது அவராலே வரும், நம்புகிறது அவராலே வரும். எளிமைப்போமா தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 3 காரியத்தை கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு கூட பேசினார். ஆமேன். மேலே இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையாக இருக்கணும். கீழே இருக்கும் போது நமக்குள்ள நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இதே தான் நமக்கு ரிப்பீட் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டா கூட கர்த்தருக்காக காத்திருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். காத்திருப்பேன். நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க மேலே திவ்ய அபிஷேகம், திவ்ய மகிமை, டிவைன் பிரசன்ஸ் உண்டாகும்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Lord, we will wait for you, Lord. We will wait on you. காத்திருப்பேன். காணும் வர, அற்புதங்களை பெறும் வர. அற்புதங்கள் பெறும். We will happily wait. Joyfully wait, Lord. கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. சத்தத்தை உயர்த்தி காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அற்புதங்கள் சேரும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம். ஜீசஸ். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. Thank you Holy Spirit. உங்க அற்புதத்தை பெறும் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமாய் காத்திருக்கணும். இன்னும் அதிகமாய் நான் நேசிக்கணும். இன்னும் அதிகமாய் கிட்ட சேரணும். இன்னும் அதிகமாய். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,
என் வாழ்க்கையில உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த நிலைமையில நீங்க என்ன வச்சாலும் உம்மை நோக்கி காத்திருக்கிற அந்த கிருபையை தருவீராக. பெட்டர் இஸ் எட் டு கம் என்ற இருதயத்தில் நிறைவை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்காக நீங்க சொன்ன நல் வார்த்தைகளை கீழே விட மாட்டீங்க அப்படின்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. அதை தாங்க ஆண்டவரே. அவ்விசுவாசம் எங்களை விட்டு நீங்கபடி செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த மகிமையை காணும் வரைக்கும், தேவன் எனக்கு வைத்திருக்கிற அற்புதங்களை நான் காணும் வரைக்கும் நான் கர்த்தருக்காக காத்திருப்பேனா இன்னும் அதிகமாய் அவரை தேடுகிறது, இன்னும் அதிகமாய் நெருங்குகிறது, இன்னும் அதிகமாய் ஆண்டவர் சமூகத்துல மூவ் ஆகிறது, இன்னும் 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 கிட்டி சேருகிறதா காத்திருப்பு. எவ்வளோ உயரத்துல கர்த்தர் நம்மளை வச்சாலும் மேட்டிமைக்கு மாத்திரம் இடம் கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் லூசிஃபர் விழுந்தான். அதனாலதான் உலகத்தின் ராஜாக்கள் விழுந்தார்கள். வேதத்துல அநேகர் விழுந்தார்கள். நீங்களும் நானும் மேல போகும்போது தாழ்மையை தரித்து கொள்ளுகிற கிருபைய, மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கிற அந்த கிருபைய, வீண் பெருமை வேணாம், மனத்தாழ்மை வேணும்பான்னு கேட்போமா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் ஞானம் உண்டுன்ற பெருமை வேணாம், மனத்தாழ்மை தாங்கப்பா. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில் மகிமைப்படுவீராக. என் வாழ்க்கையில் வருகிற ஏற்ற தாழ்வுகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கூடவே இருந்து நடத்துகிற நீர் என்பதை மாத்திரம் நாங்கள் புரிந்து கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எங்க வழி எப்படி வேணா இருக்கலாம், எங்க பாதையை அறிந்திருக்கிறீர் நீர் என்பதை யோபு சொன்னது போல எங்க வாழ்க்கையில எங்க பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷங்க அறியலைனாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆனா பொன்னாக திகழுவேன். ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பொன்னாக திகழுவேன். கீழே வந்த பிறகு ஒரு நாள் நான் மேலே ஏறுகிற நாள் வரும், மேலே உயர்த்துகிற காலம் வரும், மேலே நிற்க வைக்கிற சீசன் வரும். முதல்ல கண்ட உயர்வை விட இனி வரப்போற உயர்வு இன்னும் பெரிதா இருக்கும் என்ற விசுவாசத்தை உறுதியா எங்களுக்குள்ள கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சமூகத்துல தாழ்த்துக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படணும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.